மாசம் முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல இருந்து எல்லாருக்குமே நெறைய டவுட். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வால் ஸ்டிக்கர் தான். இந்த வால் ஸ்டிக்கர் வந்து அவங்க ஒட்டும்போது சுருக்க சுருக்கமா வருது. அப்புறம் வந்து நான் ரென்டல் ஹோம்ல இருக்கேன். இது வந்து டைல்ஸ்ல பாதிப்பாகுமா? அதுக்கப்புறம் வந்து ஒன் டைம் ஸ்டிக் பண்ணா அதுலருந்து எதனா பெயிண்ட் உரியுமா? அது இல்லாம ஹீட் பட்டா எதனா ஆகுமா? அப்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரிப்ளை தான் இது. எதுவுமே ஆகாது. ஹீட் பட்டா என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, சுருங்கிடும். லைக் நெருப்பே ஸ்ட்ரெயிட்டா பட்டா தான். மத்தபடி ஹீட் அப்சர்வ் ஆகுறது அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் வாட்டருக்கு அது சுத்தமா செட் ஆகல. அண்ட் தென் வந்து நீங்க ரென்டல் ஹோம்ல இருக்கீங்க. டைல்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸுக்குலாம் ஒண்ணுமே ஆகாதுங்க. தென் வந்து சுருங்க சுருக்கமா வருது அப்படின்னு சொன்னாங்களா, அதுக்கு வந்து என்னன்னா, நம்ம ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல ஒட்டணும். இப்போ வந்து பட்டி பார்க்குறது அப்படின்னு தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாரி பட்டி பார்க்குறதுல ஒட்டுனீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு எந்தவித டேமேஜுமே இருக்காது. கேட்கறதுக்கு பதில் நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க வந்து பெயிண்ட் ஷாப்ல போயிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாரி வந்து நான் ஸ்டவ் டாப் மேல பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களே தருவாங்க. நான் இந்த மாரி சுருக்க சுருக்கமா இருக்கு பாருங்க. இப்படிதான் ஒட்டி வச்சிருக்கேன். இத ஒருத்தர் ரொம்ப நாள் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாரு. என்னால அப்லோட் பண்ண முடியல. பாத்தீங்களா எப்படி எங்க வீடு இருக்குன்ட்டு. நான் 2 வீக்ஸா ஸ்டால் போடுறதுனால இப்படி குப்பை மாரி இருக்கு. சாரி மன்னிச்சு